ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் யாமினி. வெல்கம் பேக் டு மை சேனல் யாமினி குக்கிங் vlogs. இன்றைக்கி வீடியோ வந்துட்டு ஆந்திரா முறுக்கு இல்லைனா ரவுண்ட் முறுக்குன்னு சொல்லிக்கலாம். இந்த முறுக்கு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கப் மைதா, 1 கப் ரைஸ் ஃப்ளோர், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், காரம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துணியில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கலாங்க. இந்த ஈரத்தை ஃபுல்லாக துடைச்சிக்கலாம், அப்போ தான் நல்லா காயும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுல் வச்சுட்டு 1.5 கப்பு மாவு எடுத்துட்டாங்களா அதே குவான்டிட்டியில் நம்ம 1.5 கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள், சால்ட், கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துட்டாங்க. இது வந்து நல்லா பாயில் ஆகணும். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மாவு கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் இது மூடி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ வந்து நெய்யை போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போது மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது முறுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கை வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெலிசாக இருந்ததுன்னா பிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம இது சின்ன சின்ன ரிங் முறுக்கு மாதிரி இது செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சா பருப்பு வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். 2 சைட்ஸு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மித்த எல்லாத்துமே நம்ம செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கடாயில் ஆயில் வச்சுட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இது முறுக்கு வந்து சேர்த்திக்கலாம். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்கள், ஆயில் அடங்கி நம்ம போட்ட முறுக்கு வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா முறுக்கு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஆந்திரா முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்